Hi friends, welcome to my channel Learn with Vyas. இன்னைக்கு exercise 3.12 ல 9 sum பார்க்கலாம். Two women took 100x to a market. One had more than the other னு கொடுத்திருக்காங்க. ரெண்டு women இருக்காங்க, W1, W2. இவங்க ரெண்டு பேரும் 100x எடுத்துட்டு போங்க மார்க்கெட்டுக்கு. ஒருத்தர் கிட்ட இன்னொருத்தர் விட கொஞ்சம் அதிகமா இருக்கு number of x. So number of x பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட x இருந்துச்சுன்னா இவங்க கிட்ட 100 minus x இல்லைங்களா. சோ டோட்டலா உங்களுக்கு ரெண்டு பேரும் சேர்த்தா உங்களுக்கு 100 இருக்கணும். சோ ஒருத்தர் கிட்ட x அமௌண்ட் இருந்துச்சுன்னா இன்னொருத்தர் கிட்ட 100ல இருந்து அந்த x மைனஸ் பண்ணா இன்னொருத்தர் கிட்ட வந்துரும். சோ நம்பர் ஆஃப் x வந்து x and 100 minus x னு வச்சுக்கலாம். both sold them for the same sum of money. என்னதான் ஒருத்தர் கிட்ட அதிகமாகவும் ஒருத்தர் கிட்ட கம்மியாவும் இருந்தாலும் கடைசியில அவங்க ரெண்டு பேரும் earn பண்ணது வந்து ஈக்குவல்னு சொல்றாங்க. சோ அப்ப என்ன அர்த்தம், ரெண்டு பேருமே முட்டைய வேற வேற விலைக்கு வித்திருக்காங்க இல்லையா. இவங்க வந்து கம்மியா இருக்கிறவங்க முட்டைய அதிக விலைக்கு வித்திருக்காங்க, அதிகமா இருக்கிறவங்க முட்டைய கொஞ்சம் கம்மி விலைக்கு வித்திருக்காங்க. சோ காஸ்ட் ஆஃப் தி எக் வந்து மாறுது ரெண்டு பேருக்குமே. சோ காஸ்ட் ஆஃப் ஒன் எக் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் மாறுது. ஆனா அந்த காஸ்ட் என்ன நமக்கு தெரியாது. அதனால நான் A B னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா. இவங்களோட காஸ்ட் A னு வச்சுக்கலாம், இவங்களோட காஸ்ட் B னு வச்சுக்கலாம். சோ என்ன கொடுத்திருக்காங்க, both sold them for the same amount of money சொல்றாங்க. சோ டோட்டலா என்ன, டோட்டலா இவங்க ரெண்டு பேரும் earn பண்ணது ஈக்குவல் னு கொடுத்திருக்காங்க. சோ டோட்டல் அமௌண்ட் இவங்க earn பண்ண டோட்டல் அமௌண்ட் என்ன, இவங்க வச்சிருக்கிற number of x into இவங்க வித்த பிரைஸ் இல்லையா. இவங்க வச்சிருக்கிற number of x into இவங்க வித்த பிரைஸ் போட்டனா W1 earn பண்ணத சொல்லிடலாம். சோ இது வந்து x into A x னு வச்சுக்கலாமா. அதே மாதிரி இங்க வந்து W2 வச்சிருக்கிற நம்பர் ஆஃப் x வந்து 100 minus x ன்னு நமக்கு தெரியும். அவங்க வித்த காஸ்ட் வந்து B, ஒரு எக்கோட காஸ்ட் வந்து B ன்னு நமக்கு தெரியும். சோ அவங்களோட டோட்டல் அவங்க earn பண்ண டோட்டல் காஸ்ட் என்னன்னு சொல்லிருந்தீங்கன்னா 100 minus x into B, 100 minus x into B. சோ என்ன கொடுத்திருக்காங்க, both sold them for the same sum of money. இவங்க earn பண்ணதும் இவங்களோட டோட்டல் அமௌண்ட்டும் ஈக்குவல் னு கொடுத்திருக்காங்க. சோ என்ன ஈக்குவேஷன் நமக்கு தெரியும், XA is equal to 100 minus x into B. இப்படி டோட்டலா ரெண்டு பேரோட டோட்டலா கடைசியா சம்பாதிச்ச அமௌண்ட் வந்து ரெண்டுமே ஈக்குவல் கொடுத்திருக்காங்க. நம்பர் ஆஃப் x into the price, number of x into the price ரெண்டுமே ஈக்குவல் கொடுத்திருக்காங்க. நான் இது ஈக்குவேஷன் 1 ன்னு வச்சிருக்கேன். நமக்கு இப்போ x தான் ஃபைனலா கண்டுபிடிக்கணும். இப்போ a க்கும் b க்கும் நம்ம எதை கண்டுபிடிக்கணும் இல்லையா. அதுக்கு தான் அடுத்த லைன்ல கொடுத்திருக்காங்க. the first then said to the second, ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் கிட்ட சொல்றாங்க, if I had your x, அதாவது என்கிட்ட 100 minus x இருந்துச்சுன்னா நான் வந்து 15 rupees earn பண்ணிருப்பேன் அப்படின்றாங்க. அப்போ இவங்க என்ன காஸ்ட் விக்கிறாங்க, a காஸ்ட் விக்கிறாங்க. சோ இவங்க எவ்வளவு earn பண்றன்னு சொல்றாங்க, 15 rupees ஒரு காஸ்டே சொல்லிட்டாங்க. சோ இவங்க கிட்ட அதாவது W1 கிட்ட 100 minus x இருந்துச்சுன்னா 100 minus x number of x இருந்துச்சுன்னா அவங்க என்ன ரேட்டுக்கு வித்திருப்பாங்க, A ரேட்டுக்கு வித்திருப்பாங்க. அதோட காஸ்ட் வந்து 15 rupees நான் சம்பாதிச்சிருப்பேன்னு சொல்றாங்க. இதோட டோட்டல் காஸ்ட். இது ஈக்குவேஷன் 2 னு வச்சுக்கலாம். அதே மாதிரி W2 இப்ப சொல்றாங்க, அதுக்கு W2 என்ன ரிப்ளை பண்றாங்கன்னா, if I had your x, அதாவது என்கிட்ட x number of x இருந்துச்சுன்னா W2 கிட்ட x number of x இருந்துச்சுன்னா அவங்க என்ன ரேட்டுக்கு விற்பாங்க, B ரேட்டுக்கு விற்பாங்க. சோ x into B is equal to என்கிட்ட x number of x இருந்துச்சுன்னா நான் B ரேட்டுக்கு வித்திருப்பேன். I would have earned 6 2/3 சொல்றாங்க. 6 rupees 2/3 6 2/3 rupees earn பண்ணிருப்பேன்னு சொல்றாங்க. சோ இது ஃபிராக்ஷன் மிக்ஸ் ஃபிராக்ஷனா மாத்தலாம். 6 3s are 18, 18 plus 2 20, 20/3 rupees இவங்க earn பண்ணிருப்பாங்க. இப்போ 2 ல இருந்தும் 3 ல இருந்தும் நம்ம A க்கும் B க்கும் ஒரு ரிலேஷன் கொண்டு வந்துடலாம். அப்ப இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு ஆன்சர் வந்துரும். ஓகேங்களா. சோ ஈக்குவேஷன் 2 ல இருந்து என்ன தெரியும், A is equal to 15 divided by 100 minus x ன்னு தெரியும். அதே மாதிரி ஈக்குவேஷன் 3 ல இருந்து B is equal to x இங்க கீழ கொண்டு போனா உங்களுக்கு 20 divided by 3x ன்னு தெரியும். ஓகேங்களா. x இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்றேன், 62/3 விட்டுருங்க. x இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 20 divided by 3x. சோ A க்கும் B க்கும் நம்ம x ஃபார்மட்ல ஒரு ரிலேஷன் கிடைச்சிருச்சு. இப்போ A வும் B வும் நம்ம ஈக்குவேஷன் 1 ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா. சோ டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். A க்கும் B க்கும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிருங்க. இப்போ x into A ங்கிறது என்ன, 15 divided by 100 minus x நமக்கு தெரியும். அதே மாதிரி 100 minus x into B என்னது, B வந்து 20/3x னு கண்டுபிடிச்சிருக்கோம். சோ இப்போ நமக்கு ஒரு அன்னோன் ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. சால்வ் பண்ணா நமக்கு சம் முடிஞ்சு போயிடும். இப்போ ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா 15x into 3x ஆகுது. அதே மாதிரி இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, 100 minus x into 100 minus x into 20. ஓகேங்களா. சோ இப்போ 15 into 3 45x square, that is equal to 100 minus x the whole square into 20 எழுதலாமா. சோ இப்போ 5 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 5 டேபிள்ல
9 டைம்ஸ் இது வந்து 20 வந்து உங்களுக்கு 4 டைம்ஸ் வரும். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் இருக்கு. 9 ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர், x ஸ்கொயர் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர், 100 மைனஸ் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் இருக்கு. இதுவும் ரூட் எடுத்தா 100 மைனஸ் எக்ஸ் ஆயிரும். அதே மாதிரி 4 வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் 2 ஆயிரும். ஸோ ரெண்டு பக்கமும் நான் ரூட் எடுக்கிறேன். ரெண்டு பக்கமும் ரூட் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன வருது, 3x வருது. இங்க 9 ஓட ரூட் வந்து 3, x ஸ்கொயரோட ரூட் வந்து x. இங்க வந்து அதே மாதிரி 100 மைனஸ் எக்ஸ் ஆயிரும். ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். இங்க 4 ஓட ரூட் வந்து உங்களுக்கு 2. ஓகேங்களா? ஸோ ரெண்டு பேருமே பிளஸ் ஆர் மைனஸ் வந்தாலும் நெகட்டிவ் கேன்சல் ஆனாலும் ஃபைனலாக எப்படியும் உங்களுக்கு பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும். ஸோ நம்ம அந்த பிளஸ் ஆர் மைனஸ் இங்கே எழுத வேண்டிய அவசியம் கிடையாது, ரெண்டு பக்கமும் ரூட் எடுக்கிறதுனால. இப்போ 3x is equal to உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 2 into 100 200 minus 2x. இப்போ minus 2x இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தா 3x plus 2x is equal to 200 வரும். So 5x is equal to 200, x is equal to 200 divided by 5, that is equal to 40. So x வந்து நம்ம 40 கண்டுபிடிச்சிட்டோம். So ஒருத்தர்கிட்ட 40x இருந்துச்சுன்னா இன்னொருத்தர்கிட்ட எவ்வளவு இருக்கும், 100 minus 40, 100 minus 40, that is equal to 60. So ஆன்சர் வந்து நமக்கு 40 and 60. ஒருத்தர்கிட்ட உமன் வந்து 40 இருக்கு, உமன் 2 கிட்ட 60 இருக்கு. ஓகேங்களா? இப்போ 10 சம் பார்க்கலாம். The hypotenuse of a right angle triangle is 25 cm ன்னு கொடுத்திருக்காங்க. சோ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம கிட்ட இருக்கு. ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற சைடு தான் நமக்கு ஹைபோடென்யூஸ். அதோட லெந்த் வந்து 25 cm கொடுத்திருக்காங்க. and its perimeter is 56 மீட்டர். பெரிமீட்டர்னா என்ன, இந்த ட்ரையாங்கிளை சுத்தி இந்த ஃபுல்லா ஓட்டிங்கன்னா இதுதான் பெரிமீட்டர். அதாவது இந்த மூணு சைடோட லெந்த்தையும் ஆட் பண்ணீங்கன்னா அத பெரிமீட்டர் சொல்லுவோம். இது ஸ்கொயருக்கு அந்த நாலு சைடு ஆட் பண்ணா, நாலு சைடோட லெந்த் ஆட் பண்ணா பெரிமீட்டர். அதே மாதிரி சர்க்கிளா இருந்துச்சுன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்றோம். ஓகேங்களா? இது ஒரு பேசிக்ஸ். சோ மூணு சைடையும் ஆட் பண்ணா 25 னு சொல்றாங்க. அப்ப இந்த ரெண்டு சைடு ஆட் பண்ணா எவ்வளவு வரும், 56 minus 25. சோ இந்த ரெண்டு சைடு நம்ம என்ன சொல்லலாம், 56 minus 25 பண்ணுங்க, நமக்கு என்ன வருது, 31 வருது. சோ இந்த ரெண்டு சைடையும் ஆட் பண்ணா டோட்டலா 31 வருது. அப்போ ஒரு சைடு நான் x னு வச்சிட்டா, இன்னொரு சைடு நம்ம 31 minus x னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ ரெண்டு சைடு ஆட் பண்ணா உங்களுக்கு 31 வரதுனால ஒரு சைடு நான் x னு வச்சிட்டேன், இன்னொரு சைடு 31 minus x னு வச்சிருக்கேன். இப்போ வந்து Pythagoras theorem யூஸ் பண்ணா hypotenuse square is equal to adjacent side square plus opposite side square. So 25 square is equal to x square plus 31 minus x the whole square. டேரக்டா Pythagoras theorem நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ இத சால்வ் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சோ 25 ஸ்கொயர் வந்து நமக்கு 625, that is equal to x square plus 31 minus 2 the x the whole square கொடுத்துட்டாங்க. So 31 square a square minus 2 into a into b plus b square. ஓகேங்களா? so expand பண்ணியாச்சு. இப்போ 625 is equal to x square plus x square உங்களுக்கு 2x square ஆயிரும் plus 31 square வந்து உங்களுக்கு பார்த்துடலாம். 31 into 31 31 93 961 வருது. 961 minus 2 into 31 வந்து உங்களுக்கு 62x. இங்க x square ஆல்ரெடி நான் இது கூட ஆட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ 2x square minus 62x plus 961 minus 625 is equal to 0 ன்னு எழுதலாமா? இந்த 625 நான் அந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டேன், is equal to 0 வந்துரும். ஓகேங்களா? so 2x square minus 62x 961 ல 625 மைனஸ் பண்ணனும். 625 மைனஸ் பண்ணா உங்களுக்கு 6 5 ல 2 பண்ணா 336 வருது. so plus 336 is equal to 0. so இப்போ 2 ஆல டிவைட் பண்ணிடலாமா? 2 ஆல டிவைட் பண்ணா உங்களுக்கு x square minus 31x plus இத 2 ஆல டிவைட் பண்ணா உங்களுக்கு 1 times 6 times 8 168 வருது, is equal to 0. இப்போ வந்து நமக்கு 168 வரணும் பிளஸ் அதே மாதிரி சம் ப்ராடக்ட் வந்து 168 வரணும், சம் வந்து -31 வரணும். என்ன ஃபேக்டர்ஸ் இதுக்கு வரணும்னு பார்க்கலாம். சோ 168 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி பார்ப்போம். சோ 84 42 21 3 ஆல் டிவைட் பண்ணும்போது 7 வருது. ஓகேங்களா? சோ இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். 2 2 4 4 2 8 8 3 24 வருது. இங்க 7 இருக்கு. சோ 24 plus 7 உங்களுக்கு 31 வந்துரும். சோ ரெண்டுமே மைனஸ் இருந்தா தான் -31 வரும். சோ -24 -7 -24 -7 வந்து -31 வந்துரும். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 24 into 7 உங்களுக்கு 168 வந்துரும். சோ இங்க ஃபேக்டர்ஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். -24x -7x plus 168 is equal to 0. so x காமனா எடுத்தா x minus 24, அதே மாதிரி இங்க 7 காமனா எடுத்தா இங்கேயும் x minus 24 வரும், that is equal to
0. So உங்களுக்கு என்ன ஃபேக்டர்ஸ் வந்து x minus 7 into x minus 24 is equal to 0. So x க்கு ரெண்டு வேல்யூ வருது, x is equal to 7 or 24. x இது ரெண்டுமே 0 க்கு ஈக்குவல் பண்ணா உங்களுக்கு ரெண்டுமே -7 அங்க போனா +7, அதே மாதிரி -24 அங்க போனா x is equal to 7 or 24 வருது. So x ஓட வேல்யூ வந்து இது ரெண்டுத்துல ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்ன, அதான் நமக்கு ஆன்சர். x ஓட வேல்யூ வந்து 7 ஆ இருந்துச்சுனா x இந்த சைடு வந்து 7 ஆ இருந்துச்சுனா இந்த சைடு வந்து 24 ஆ இருக்கணும். அதே மாதிரி x ஓட வேல்யூ நீங்க 24 எடுத்துட்டீங்கன்னா இந்த சைடு வந்து உங்களுக்கு 7 ஆயிரும், இந்த சைடு வந்து உங்களுக்கு 24 ஆயிரும். சோ எந்த சைடு வந்து 24 7 நம்ம கண்டுபிடிக்கணும் அவசியம் கிடையாது. என்ன கேட்டிருக்காங்கன்னா find the length of the smallest side னு கேட்டிருக்காங்க. சோ ஸ்மாலஸ்ட் சைடு வந்து நமக்கு x ஓட வேல்யூ வந்து 7 ஆ இருந்தா தான் ஸ்மாலஸ்ட் சைடா இருக்கும். சோ எந்த பக்கம் சைடு நமக்கு கவலை கிடையாது. சோ ஸ்மாலஸ்ட் சைடு வந்து 7 தான். சோ நம்மளோட ஆன்சர் வந்து x is equal to 7 தான் நம்மளோட ஸ்மாலஸ்ட் சைடு. ஓகேங்களா? சோ இந்த வீடியோல இருக்கிற ரெண்டு சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.